ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மேங்கோ பார் நேற்று போட்டிருந்தோம் பார்த்தீங்களா. நேற்று வந்து காய வச்சுருந்தோம் வெயிலில், அந்தளவு காயலை. அதனால் இன்றைக்கி நாங்கள் காய வச்சோம். இன்றைக்கி நல்லா காஞ்சிருச்சு பாருங்கள். ஒரு தட்டை வந்து எடுத்துகிட்டு வந்துட்டோம், இன்னொரு தட்டை வெயிலில் இருக்குது, காமிக்கிறேன். இன்னொரு தட்டை வந்து சின்ன தட்டு வெயிலில் இருக்குது. இதை நம்ம உரிச்சிட்டு நம்ம அதை எடுத்துக்கலாம். ஓகே பாப்பா, உரி. ஏய், சூப்பராக நல்லா தோசை மாதிரி வந்துருச்சு. ஆனால் அங்கங்கே கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பிடிச்சிருக்கா? இல்லை இன்னும் கொஞ்சம் வெயிலில் வைப்போமா? வந்துருச்சு பொறுமையா. ஏய், சூப்பராக வந்துருச்சு. ஐய், நாங்களும் மேங்கோ பார் போட்டோம், நல்லா சூப்பராக வந்துருச்சு பாருங்கள். நல்லா கார தோசை மாதிரி இருக்குது. ஓகே, இப்போ இது கட் பண்ணு. அந்த சுருளை மாதிரி பண்ணலாமா, சுருட்டி பீஸ் மாதிரியே பண்ணலாமா? ஒரு இது சுருட்டு, மற்றது கட்டமாக போட்டுக்கோ. ஏன் சென்டரில் போட்டிருக்கேன் இருங்க அப்படி. ஓகே, நம்ம வந்து இப்போ சுருட்டி வச்சிடலாம். பாருங்கள், மேங்கோ பார் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு பார்த்துடலாம். சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், செம்ம சூப்பராக இருக்குது பாப்பா. நல்லா இருக்கா? சாப்பிடு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சினா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஓகே, பாய். செம்மையாக இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்திருத்தி சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்துடலாங்களா. நேற்று வந்து நம்ம மேங்கோ பார் போட்டிருந்தோம் பார்த்தீங்களா. மேங்கோ பார் வந்து நேற்று வெயிலில் காய வச்சுருந்தோம். அந்தளவுக்கு காயில் வெயில் கம்மியாக இருந்ததுனால இன்றைக்கி வந்துட்டு காய வச்சோம். நல்லா காஞ்சிருச்சு. ஒரு பிளேட் வந்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. நல்ல சூப்பராக ரெடி ஆகிருக்கு. பாருங்கள், பாப்பா வந்து பீஸ் போட்டுட்ருக்காங்க. நல்லா ரோலாக சுருட்டி வச்சிட்ருக்காங்க. செம சூப்பராக இருக்குது பாருங்கள். நம்ம சாப்பிட்றோம். சாப்பிடும். செம்ம சூப்பராக இருக்கும். இனிப்பு, புளிப்பு, கொஞ்சம் காரம் எல்லாமே கலந்துருக்கு. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது பாருங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. அந்த பார் மாதிரி இருக்கிறது. இந்த மாதிரி பீஸ் போட்டும் வச்சுக்கலாம். ரோலாகவும் நீங்கள் சுருட்டி வச்சு இதையும் நீங்கள் இப்படி பீஸ் போட்டும் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இப்படி பீஸ் போட்டு ஒன்று காமி. அப்பா செம்மையாக இருக்குடி பாப்பா, சூப்பராக இருக்குது. பரவாயில்ல, நினச்சி கூட பார்க்கல தானே நல்லா வரும்னு. ஆமாம், பரவாயில்ல. இந்த மாதிரி நம்ம பீஸ் போட்டால் அப்படியே ஒரு பீஸாக எடுத்துக்கலாம். சுருள் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. அல்வா மாதிரி இருக்குது. அல்வா சாப்பிட்டோம்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. செம்ம சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாப்பா வந்து இந்த கடையில் கிடைக்கும் பார்த்தீங்களா மேங்கோ பார், இந்த மாதிரி தானே வச்சுருப்பாங்க கடையில். இந்த மாதிரி நம்ம பீஸ் போட்டு சாப்பிட்டுக்கலாம். நம்ம சுருளாகவும் வச்சுக்கிட்டு இந்த ரோலாகவும் இந்த மாதிரி நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஓகே, ஒரு பிளேட் எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஒரு பிளேட் இன்னும் வெயிலில் தான் வச்சுருக்கோம், அதையும் எடுத்து வந்துடலாம். ஆமாம், நீ டேஸ்ட் பாரு எப்படி இருக்குன்னு. அம்மா கொடுத்து டேஸ்ட் பார்க்க சொல்லுவோம். அம்மா சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. எப்படிமா இருக்குது அது? எந்த மாதிரி டேஸ்டெல்லாம் இருக்குது? உரப்பும் இருக்கணுமா? புளிப்பு, உரப்பு, இனிப்பு. கொஞ்சம் லைட்டாக உரப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இனிப்பு, புளிப்பு, காரம் எல்லாமே கலந்துருக்கு. செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது பாருங்க. எல்லாம் பீஸ் பண்ணி பாப்பா நல்லா அடுக்கி வச்சிட்ருக்காங்க. பாப்பா தான் மேங்கோ பிரியர். மேங்கோ பார் வேணும்னு கேட்டுட்டு கடையில் போயிட்டு வாங்கிட்டு இருப்பாங்க. ஒரு வழியாக நம்ம வீட்லேயே செஞ்சாச்சு. நேற்று நாங்கள் முந்தா நாள் நாங்கள் மேங்கோ பார் போட்டிருந்தோம். அது வந்து கொஞ்சம் உரப்பு கம்மியாக இருந்தது. அது பார்த்திங்கன்னா மாடியில் வந்து குரங்கு வந்துருச்சு. குரங்கு வந்து அப்படி ஒரு கீரல் மாதிரி போட்டிருக்கவும் நான் வேணான்னு சொல்லிவிட்டு அதெல்லாம் வடித்து ஊற்றிட்டேன். மறுபடியும் நேற்று நாங்கள் மறுபடியும் செஞ்சோம். இதில் வந்து கொஞ்சம் உரப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. முந்தா நாள் செஞ்சது வந்து உரப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தது, நல்லா இருந்தது. இது வந்துட்டு உரப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. உரப்பு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். எதுவும் நல்லா இருக்கும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஓகே, பாய். நீங்களும் இது மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்ருக்கீங்களா என்னன்னு சொல்லுங்கள். செய்யாதவங்க செஞ்சு சாப்பிட்ருங்க. ஏன்னா மேங்கோ சீசன்லாம் முடியறதுக்குள்ளேயே இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. ஓகே, அதையும் காமிக்கிற வேண்டியில் இருக்கு. அப்படி இன்னொன்று பாருங்கள், இதுவும் காஞ்சிருச்சு. இதையும் எடுத்துகிட்டு வந்துடலாம். எடு, இதையும் தோசை ஏட்டம் எடு. இதையும் நம்ம எடுத்துடலாம். வந்து விட்டால் இங்கிட்டு இன்னும் கொஞ்சம் காயெல்லாம் பரட்டி போடு.
காஞ்சிருச்சா? இன்னும் கொஞ்சம் இருக்கணும், காயணும். அது போய் மேலே வை. இதை மட்டும் நம்ம சாப்பிடலாம். ஓகே பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து அம்மா மேங்கோ பார் செஞ்சு கொடுத்துருக்காங்க. கடையிலலாம் முன்ன போய் வாங்கி சாப்பிடுவேன், செம்மையாக இருக்கும். இப்போ வந்து எங்கள் அம்மா வீட்டிலே செஞ்சு கொடுத்துருக்காங்க. இது வந்து கொஞ்சம் அதிகமாக மிளகாத்தூள் எங்கள் அம்மா சேர்த்துட்டாங்க, அதனால கொஞ்சம் உரைக்கிது. அதனால சுகர் பவுட்ரு நான் அரைச்சி இது மேலே அப்படியே தூவிட்டு சாப்பிட போகிறோம். பாப்பா வந்து ஒன்றுத்துலேயும் அப்படியே சுகரை போட்டு போட்டு சாப்பிட்றாங்க. சூப்பராக இருக்குது. மிளகாத்தூள் கொஞ்சம் கூட ஆயிடுச்சான், அதனால் அதை மேட்ச் பண்ணுறதுக்காக மறுபடியும் சுகர் பவுட்ரை அடைச்சி அந்த பவுட்ரை மேலே தூவி சாப்பிட்றாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், யார் யாரெல்லாம் இந்த வெயிலுக்கு வந்துட்டு மேங்கோ பார் செஞ்சுருக்கீங்க, உங்கள் வீட்டிலலாம் செஞ்சுருக்கீங்கன்றதை சொல்லுங்கள். நாங்கள் எங்கள் வீட்டில் செஞ்சுட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சினா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பாய். நான் சொல்கிறேன்.